வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபியில் நாம் ரொம்பவே ஹெல்த்தியான, ஆரோக்கியமான, நியூட்ரிஷன் வேல்யூஸ் அதிகமாக உள்ள சோயா சங்க்ஸ் பிரியாணி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே அருமையான ஆப்டான ரெசிபி. அதை எவ்வளோ டேஸ்ட்டாக இன்றைக்கி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம சோயா சங்க்ஸ் பிரியாணி பண்ணுறதுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வெந்நீரில் வேக வைக்கணும். அதாவது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி கெட்டி தயிரில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது சமையல் எண்ணெயோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு 10 நம்பர் கிராம்பு எடுத்திருக்கேன். அதை இதை சேர்த்துடலாம். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி நல்லா பொடியாக உடச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். ஒரே ஒரு நம்பர் ஸ்டார் பட்டை எடுத்துருக்கலாம். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஜாதி பத்திரி அதை நல்லா இது மாதிரி கையால் பொடி பண்ணிவிட்டு இப்படி சேர்த்துடணும். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதில் கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால். நம்ம போட்ட எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதை எண்ணெயிலே வதக்கிக்கணும். இப்போது இதில் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நல்லா இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல பழமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குழைவாக நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலேயே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 கட்டு சின்ன சைஸாக 2 கட்டு எடுத்திருக்கேன். அது இதுமாதிரி நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். நல்லா அதையும் நல்ல எண்ணெயில் வதக்கிடலாம். எந்த பிரியாணி செய்யும் போதும் அந்த புதினா பேஸ்ட் சேர்த்த உடனே அந்த விழுதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை நல்லா சுத்தமாக போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அது எப்படி உங்களுக்கு நல்லா இதாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். 2 கேரட் எடுத்துருக்கேன். அதை இதுமாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பீன்ஸ் தேவையான அளவுக்கு எவ்வளோ கேரட் சேர்த்தமோ அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி இந்த இதுலேயே எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்ல கலரும் மாறாது, அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிரில் ஊற வச்ச சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடலாம். அப்படியே அந்த தயிரோடையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சோயா சங்க்ஸ் பிரியாணின்றதுனால அதனுடைய அளவுகள் நிறைய எடுத்துக்கணும். காய்கறி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும்.
எப்பயுமே சோயா சங்க்ஸ் பிரியாணி மட்டும் காய்கறியோடு சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக காய்கறி சேர்த்துக்கிட்டா நல்லது. இப்போ நான் இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசி. அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதையும் நல்ல இதில் வதக்கிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி அரிசி அது மாதிரி சேர்த்துட்டு இந்த மசாலாவிலேயே நல்லா வதக்கிடணும். நல்லா உடையாத வரும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3வது கிளாஸு பால் சேர்த்துக்கலாம், தேங்காய் பால். சீரக சம்பா அரிசின்னா உங்களுக்கு 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் சேர்க்கணும். இது வந்து பாசுமதி அரிசின்றதுனால தண்ணி ரொம்ப அதிகம் தேவைப்படாது. அதனால் 3 கிளாஸ் தேங்காய் பாலோடு சேர்த்து 3 கிளாஸ் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அளவு நமக்கு சரியாக தெரியும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்து வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சைட்லேருந்து இப்படி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி வந்து உடையாத இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு எலுமிச்சம்பழம் முழுசாக புழிஞ்சிக்கலாம். இது வந்து நான் தம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் தம் வைக்கணும். இதுலேயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை அப்படியே பச்சையாக இதில் பொடியாக கட் பண்ணி ஃபைனலாக சேர்த்துக்கணும். டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சேர்த்து செஞ்சால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சோயா சங்க்ஸில் வந்து ஹை ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால். அதே மாதிரி இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்பவே நிறையா இருக்குது. அதனால் சுகர் பேஷண்ட்ஸு, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதை உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அரிசி வந்து உடையாத அளவுக்கு பார்த்து அப்படியே சைட்லேருந்து இப்படி எடுத்து விடணும். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தம் போட்டுடலாம். இப்போ நம்ம தம் வைக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை இது மேலே எடுத்து வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா இது மாதிரி ஒரு காட்டன் துணியை வாஷ் பண்ண துணி க்ளீனாக இருக்கணும். அதை இது மேலே போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி வச்சுட்டு லேசாக சைடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடலாம். தோசைக்கல்லில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இது மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக வந்திருக்கு. அருமையாக நல்லா வந்திருக்கு. அரிசியும் உடையாத நல்லா சூப்பராக வந்திருக்கு. எப்பயுமே இது மாதிரி சைட்லேருந்து இப்படி எடுக்கணும். டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அருமையான டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் பிரியாணி செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இது மாதிரி ஒரு தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.